கொண்டு யோசித்து பாருங்க. பசு தூய்மையானது புனிதமானது என்றால் அந்த மாட்டுக்கறி சாப்பிட்ட நீ தூய்மையற்றவன் என்பது அதுக்கு விளக்கம். நம்ம லாஜிக் படிக்கும் போது பிலாசபியில டெபனிஷன் படிக்கும். டெபனிஷனுக்கு உரை படிக்கும் பொழுது அந்த டெபனிஷனை எப்படி எக்ஸசைஸ் அது சொல்லும் பொழுது அதை விளக்கி சொல்லும் பொழுது சொல்லுவோம். இதுக்கு நேரடியாய் சொல்லப்பட்ட அர்த்தம் மட்டுமல்ல, சொல்லாத அர்த்தமும் இருக்கும் என்று சொல்லுவோம். உண்டாயில்லையா? எபிஸ்டமாலஜி அதுதானே படிக்கிறோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு. அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அது வேற விஷயம். புரிய மாட்டேங்குன்னு சொல்றேன். நானும் 33 வருஷம் எபிஸ்டமாலஜி வாரியம். எனக்கே புரியலன்னா மீதி பேரு எவ்வளவு புரியுது. உண்மையிலேயே எனக்கு எபிஸ்டமாலஜி புரிஞ்ச இடமும் நேரமும் எங்க ஊர் தெருக்கூத்து மேடை தான். தெருக்கூத்துல பாடிக்கிட்டு இருப்பாங்க பெரிய வேஷக்காரன்லாம். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், தர்மன், வெங்காயம், வெண்புண்டான் எல்லாரும் உள்ள போய் மேக்கப் போட்டு இருக்கிற நேரத்தில் கட்டையங்காரங்க 2 பேர் பாடிட்டு இருப்பான். கட்டையங்காரன்னு சொன்னா காமெடியன். இந்த 2 பேரும் எது வேணா பேசலாம்னு சுதந்திரம் உடையவங்க. ஆனா அவங்க எது வேணா பேசல. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கு தொடர்பான ஒரு செய்தியை தான் பேசிட்டு இருந்தாங்க. அங்கதான் எபிஸ்டமாலஜி கத்துக்கிட்டேன்றதுக்காக சொல்றேன். அவன் என்ன பேசணும் அந்த காமெடியன் ஒருத்தன் சொன்னா, எங்க ஊர் மொழி உங்களுக்கு தெரியும். அதாவது வடார்காடு மாவட்டத்துல இருக்கிறதுன்னு சொல்றது இல்லை, கீது அப்படின்வாங்க. இருக்கிறது ஏன்னா இருக்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் எங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனால நாங்கள் இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். மண்வெட்டி இருக்கிறதா அப்படிங்கலாம் கேட்க மாட்டாங்க. அது இருக்கிறது கூட அவருக்கு நேரம் இருக்காது. இது பஸ் போய்விட்டதா, பேருந்து போய்விட்டதா, இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. பூச்சா உடனே அவரு பதில் சொல்றார் பூச்சி. ஏன்னா போய்விட்டதான்னு கேட்டு அதுக்குள்ள இன்னொரு பஸ் வந்து பூச்சா பூச்சி கீழா கீழு. இதுதான் அந்த தமிழ். அந்த தமிழை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ அந்த கட்டிங்காரன் அந்த தமிழை தான் பேசி பாடி கேட்பான். மகமரத்துல மகாபலம் கீதா, மகமரத்துல மகாபலம் கீதா, மகமரத்துல மகாபலம் கீதா, அந்த மகமரத்துல மகாபலம் கீதா. இதையே திருப்பி டைம் பாஸ் பண்றதுக்காக பாடிட்டே இருப்பான். அதை எதிர்த்து இருக்கிறவன் பலாரும் ஒரு அரவு வாங்கினேன். ஏன்டா நான் தான் மணியான இருக்கலாம். கேட்டுக்கிறாரு ரெடியாரு, அது பக்கம் இருக்கிறாரு செடியாரு, இந்த பக்கம் இருக்கிறாரு மொழியாரு, அவெல்லாம் முட்டாளா? மாங்காய் மரத்துல மாங்காய் கீழான்னு இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறியா? எனக்கு தெரியாது. அப்ப தெரிஞ்சா சொல்லிட்டான்னு வாங்க. மரத்துல மங்காய் கீதா கீது. ஆமா, மரத்துல மங்காய் கீதா கீது. திருப்பியும் உதவுடுவான். எத்தினோட இதே கேட்டுக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன் மாங்காய் மரத்துல மாங்காய் பயிர் கீதுன்னு. அவன் இப்ப இவனை திருப்பி ஒரு உதவு விடுவான். ரொம்ப தெரிஞ்சாம இருக்காருங்க. இப்ப வாங்கிக்கடா. மாங்காய் மரத்துல மாங்காய் பயிரும் கீதா கீது. அந்த மாங்காய் பயத்துல மாங்காய் மரம் கீதா. மாங்காய் மரத்துல மாங்காய் பயிரும் கீது. அந்த மாங்காய் பயத்துல மாங்காய் மரம் கீதா. இவன் இப்ப இவனு திருப்பா என்ன வழியா இருக்கா? கவர்மெண்ட் மாங்காய் பயத்துல எப்படி அவ்வளவு பெரிய மரம் கீழும் இருக்கும் அப்படின்னு கேட்டா, மழையா அந்த விதை தாண்டா மடிச்சு வருது, அது எனக்கு தெரியுதுதான். இதுதான் எபிஸ்டமாலஜி. ஒண்ணு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேற, மரத்தை பார்த்தா பழம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பழத்துக்குள்ள மரம் இருக்கிறது விஞ்ஞானிக்கு தான் தெரியும், அறிவாளிக்கு தான் தெரியும். இந்து மதத்துல இவங்க போடுற சடங்கும் சம்பிரதாயமும் வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சட்டமும் தடை சட்டமும் எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ்ரே எடுத்து பாக்குற எங்களுக்கு தான் தெரியும். உள்ள அவங்க நோக்கம் வேற ஒண்ணும் இல்லை. நீ சின்ன ஜாதி, நான் பெரிய ஜாதி, ஒத்துக்கோ.
கல்யாணம் வீட்டுல அந்நிய மிதிடான்றான், அருந்ததி பாருன்றான். எந்த மதத்திலேயாவது இந்த சடங்கு இருக்குதா? கிறிஸ்தவத்துல அந்த சடங்கு இருக்குதா? கிறிஸ்தவத்துல ஏற்பட்ட சடங்கு இருக்குது, ஆனா இந்த சடங்கு இருக்குதா? இஸ்லாம் மதத்துல இருக்குதா? ஜொராஸ்ட்ரிய மதத்துல இருக்குதா? சமணத்துல இருக்குதா? பௌத்தத்துல இருக்குதா? எதுலயே இல்லை. என்ன காரணம்? அந்நிய மிதிக்கிறது, அருந்ததி பார்க்கறது, ஐயர் உட்காடுறான்றது, எழுந்துடுறான்றது, தீ போடுறது, புகை போடுறது, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறான்னா, இதெல்லாம் விட தமாஷு. ராத்திரி எல்லாரும் 10 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து, சுபையானா வர வந்துரு போற, கட்டாயம் வந்துரு, நீ தான் வந்துரு, ஆனா 10 வந்துரு கல்யாணத்துக்கு வந்து கட்டாயம் எல்லாரும் கூப்பிட்டு மாப்பிள்ளை புண்ணு வரான் காசி யாத்திரை. நம்மளெல்லாம் கூப்பிட்டுட்டு இவன் போயிடுவான் கல்யாணம் வானான்னு கோவிச்சுட்டு காசி யாத்திரை. இந்த போற நாய் எங்கன்னா நோட்டீஸ் கொடுத்த காலையில கோவிச்சு கூடுவாரான். இவரு போகல, ஐயரு சொல்றாரு, இவர் கிளம்புறாரு. அதுக்குள்ள மச்சான் போய் காலை பிடிச்சி கூப்பிட்டு வானம் இங்கு வாரம். அப்புறம் இவர் மோதிரம் போடுவாங்க. இந்த சடங்குக்கெல்லாம் நேரடி அர்த்தம் என்ன தெரியுங்களா? அர்த்தமில்லாத விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன், ஏன்னு கேட்காது, நீ ஒத்துக்கணும். அர்த்தமில்லாத விஷயத்துக்கு உங்க பைபிள் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்களே, எதுக்கு? அதுல அர்த்தம் எதுவும் இல்லைன்னு நீ நினைச்சுட்டு போற. இவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு விடையை சொல்றதுக்கு தானே. ஆனா இந்து மதத்துல எந்த அர்த்தமும் இல்லை, அதனால அது விடையை சொல்றதும் இல்லை. என்னைக்கு எவனும் கேட்கறதில்ல, ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம், கணவன் மனைவியா ஆக போகிறவங்கள மாப்பிள்ளையும் பொண்ணையும் கல்யாண வீட்டுல உட்காருன்னு வாங்க, அது உட்காந்து திருப்பி திடீர்னு எழுதுன்னு வர. இது கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் கல்யாண வீட்டுல போயிருக்கீங்க. உட்காருன்னு வாரு, உட்கார்ந்த பிறகு திருப்பி எழுதுன்னு வர. எழுந்த பிறகு திருப்பி போய் நான் கொடுத்து காண்றவரும் பேசும் சரி வரணும் சார் புஜம் பிரதனம் நல்லம் தியானி சாங்கே உட்காருன்னு வர. ஏன்னா திருப்பி உட்காந்து எழுந்தா நடுவில் எழுப்பி விட்ட. முதல்ல உட்காங்க, எழுப்புனேன், திருப்பி உட்காந்து சொல்ற, திருப்பி எழுதி சொல்ற, எதுக்குடாங்க நானும் கேட்கறதில்லை, அவனும் விளக்கம் சொல்றதில்லை. கேட்டா சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் கூட்டி கட்டி பார்த்தா என்ன அர்த்தம்னா, அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவான், இந்த நாய் எதை சொன்னாலும் கேள்வி போச்சா. உட்காருனா உட்காருது, எழுதுனா எழுதுது, திரும்புனா திரும்புது, பாருனா பாருது, பாகாதனா குடியுது, கண்மூடுனா மூடுது, வாய்மூடுனா மூடுது, சிஞ்சாதினா ஒத்துக்குது. ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் எது சொன்னாலும் நீ கேட்ப, அப்ப நீ சின்ன ஜாதி ஒத்துக்கோ. அதனாலதான் கல்யாண வீட்டுல அவனே பூணூல் மாட்டி உடனே நடக்கும் காப்பு கலைதலுக்கும் கண்மணம் நீக்குதலுக்கும் ஒத்துழைப்பு தந்து நம்மளே அவுத்து கொடுத்துருது. பூணூல் போடும்போது டெம்பரரி பார்ப்பானா, அப்பதான் கல்யாணத்துக்கு அனுமதி. சூத்திரம் கல்யாணம் கிடையாது. போடுன்னா அவுத்து அவங்களுக்கே கொடுத்துருது. உடனே நடக்கும் காப்பு கலைதலுக்கும் கண்மணத்துக்கும் கைட்டு கொடுத்துட்டு அப்புறம் பியூரோ கட்டிலி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி போடுறது. இதுதான் நம்ம கல்யாணம் நடத்திருக்கிறான். ஆக இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நான் உயர்ந்த ஜாதி, நீ சின்ன ஜாதி, நீ சேரியில் இருக்க வேண்டியவன், நீயே எனக்கு உரியவன், உனக்கு உரியது எதுவும் இல்லை என்று பிரகடனப்படுத்துவதற்கு தான். நீ தூயவன் இல்லை, நீ இறைவனுக்கு நெருக்கமானவன் இல்லை, நீ சிந்திப்பதற்கு அறிவுரையற்றவன், செயல்பாடு புரிவதற்கு உனக்கு உரிமை இல்லை, நீ எதை சொல்லுவதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை. எல்லாவற்றையும் சிந்திக்கவும் சொல்லவும் செய்யவும் உரிமை உள்ளவன் நான் மட்டுமே என்று முத்திரை குத்திக் கொள்வதற்கு இவன் கண்டுபிடிக்கிற சடங்காச்சாரங்களிலே, புனித தன்மைகளிலே உன்னை இம்பியூரிட்டின்னு சொல்றதுக்கு, தான் பியூருங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிற தளவாடங்கள் தான் இப்பொழுது வருவதை. நாளைக்கு இது வேற வேறமா வரலாம்.